2026 தான் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றீங்க. 2026ல வெற்றி பெறக்கான முயற்சிகள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு? இப்பவே சொல்லணுமா ரதிக்கு எல்லாத்தையுமே? 6 மாசம். 6 6 மாசம் மாசம் தான் இருக்கு. இருக்குல்ல. இருக்கு சார். நீங்க ம். அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு வெயிட் தான் அண்ட் தெரியுமே. சீன்னு சொல்றேன். வெயிட் அண்ட் சீ. ஆ. மாஸ். நீங்க இதே போக்குல போனீங்கன்னா, சின்ன சின்ன விமர்சனம் கூட உங்களால தாங்கிக்க முடியலன்னா, இல்ல என்ன பண்றது? எங்களுக்கு நான் தாங்கிக்கக்கூடிய அதான் சொல்றேன். கருத்தியலா மோதுங்க. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். புரியுதுங்களா? உங்கள மாரி விளையாடிக்கிட்டும், மேம்போக்கான ஒரு இத எடுத்துக்கிட்டும், ஊழல்வாதிகள் இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசுறதுக்கு மறந்து போயும் ஆட்சியும் அதிகாரம் நாங்க நடத்தல. இத்தனை நாள் 400 நாட்களுக்கு மேல சட்டமன்ற கூட்டத்தொடர் எங்க ஆட்சியில தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 190 நாட்கள் கூட உங்களால நடத்த முடியாத அவல நிலைக்கு ஆளாக்கப்படல. என்ன உங்கள பத்தி 505 வாக்குறுதிகள் கொடுத்து, அதுல கிட்டத்தட்ட 290க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள எங்களால நிறைவேத்த முடியலன்னு இந்த பக்கம் குடுத்துட்டு, ஆனா இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் முதலமைச்சர் வரைக்கும் 99% நாங்க வாக்குறுதிகள நிறைவேத்திட்டோம்னு போலியான வாக்குறுதிகள நாங்க தரமாட்டோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், இந்த விண்ணப்பத்த பதிவு பண்ணி குடுங்கன்னு கேட்டுட்டு, அத கொண்டு போய் ஆத்துலயோ, குளத்திலயோ போடக்கூடிய அவல நிலை இங்க உருவாகாது. மக்களை தொடர்ச்சியா ஏமாத்த மாட்டோம். வீட்டுக்கு போம்போது தாயும் மாணவன் திட்டமெல்லாம் கொண்டு வந்து உங்கள ஏமாத்திற மாட்டோம்ன்னு சொல்றோம்.